புதுச்சேரியில் 85 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நமச்சிவாயத்திடம் மீண்டும் உள்துறை வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவை பதவியேற்றாலும் இலாகாக்கள் ஒதுக்கப்படாமல் இருந்துள்ளன. இந்நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்று சுமார் 85 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நிதித்துறை, வருவாய், சுகாதாரம், கூட்டுறவு, கலால் உள்ளிட்ட துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உள்துறை, கால்நடை பராமரிப்பு, வனத்துறை, மின்சாரம், கல்வி மற்றும் சட்டம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை, துறைமுகம், தொழிலாளர் நலத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் ராஜவேலுவுக்கு ஆதிதிராவிடர் நலம், தகவல் தொழில்நுட்பம், வீட்டு வசதித்துறை, புள்ளியியல் துறை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சிவக்கொழுந்துவுக்கு குடிமைப்பொருள் விநியோகம், சமூக நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம், சிறுபான்மையினர் நலம் ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் GNS ராஜசேகரனுக்கு விவசாயம், விளையாட்டுத்துறை, கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.